ஜெம் சேக்ரெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்தியில் பாருங்க, சுரேஷ் பாஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. என்ன குறிப்புக்காக ஜெபிக்க போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கள்ளச்சாராயத்தினால பாருங்க அநேக மக்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பங்கள் பாருங்க இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பாருங்க அவர் ஜெபிக்க போறாங்க. ஜெம் சேக்ரெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பியூலா அவர்கள் சொன்னது போல நம் தேசத்திலே அந்த கள்ளச்சாராயத்தினாலே அநேக குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. அவர்களை நினைத்து அவருடைய சுகத்திற்காகவும் அவருடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகவும் அதில் பாதிக்கப்பட்டவருடைய மீண்டு வரத்தக்கதாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் கூட இந்த ஜெப நேரத்தில் தேவனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சொன்ன குறிப்புகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிறதான ஆண்டவரே இந்த சூழ்ச்சியான இந்த விஷயங்களிலிருந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தாங்க. கடந்த நாட்களிலே கள்ளச்சாராயத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் இறப்பை சந்தித்தது. அவையிலிருந்து மீண்டு வர தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கம் கொடுக்கிறதான வழிமுறைகளை பின்பற்றி ஆண்டவரே ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள அந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது போன்ற இழப்புகள் இனிமேல் எங்கள் மாநிலத்தில் நடைபெறாதபடி ஆண்டவரே கவனமாக இருக்க மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவையும் மன தூய்மையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீரே ஜெபம் கேட்டு பதில் செய்யும்படியாய் உடைய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்பாக சகோதரி பியூலா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க ஜெபிப்பாங்க. தேசத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிறதான குற்றங்கள், கொலைகள், இந்த அசம்பாவிதங்களிலிருந்து மக்கள் ஒரு பாதுகாப்பை அடையும்படியாக அவர்கள் தேவ சமூகத்தில் நமக்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, இப்படி குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் அநேக இடங்களில் பார்க்கும்போது கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. ஒரு மனுஷன் கூட உயிர் இழந்து போயிடக்கூடாது என்பதற்காகவே நீர் ஆண்டவரை தன்னுடைய ஜீவனையே கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டீர். ஒரு மனுஷன் கூட அவன் இறந்து போயிடக்கூடாது, அவன் இறக்காமல் 120 வருஷம் ஆயுசு நாட்களை நான் கொடுப்பேன் என்று மோசேக்கு கொடுத்தீர். அது மாத்திரமல்ல தகப்பனே, ஒவ்வொரு ஜீவனையும் பாதுகாத்து இதுவரைக்கும் நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்கப்பா. எந்த வேலையிலையும் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் நேசித்து மனம் திரும்பி மண்டையில் வரட்டும் அப்படி என்று காலத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிற தேவன். இதற்கு மத்தியில் பிசாசு ஏவப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் கண் நோக்கி பார்த்து அதை தடுத்து நிறுத்தும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. வாலிப பிள்ளைங்களை, சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது ராஜா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அப்பா தகப்பனை ஒரு சிறு குழந்தையை எடுத்து அந்த பிள்ளைங்களை ஆண்டவரே பலாத்காரம் பண்ணி அதை தூக்கி ஆண்டவரை எரியப்பட்டு அந்த குழந்தையினுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வருகிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை நீர் கண் நோக்கி பார்த்து ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தை உங்களுடைய கையில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இந்த பூமியில் நீங்கள் பிறக்க செய்தது எதற்குன்னா உங்களுடைய திட்டத்தை நீங்கள் அவங்களுக்குள்ளே வச்சு அதை நிறைவேற்றுறதுக்காக. அதற்கு நடுவாக ஆண்டவரே பிசாசு ஏவப்பட்டு ஒவ்வொரு மனுஷனையும் கொலை செய்து அவனை தூக்கி எறியப்பட்டு உங்களுடைய திட்டத்தை அழிக்க நினைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிசாசினுடைய கிரியைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட உயிர் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. சிறு பிள்ளை முதல் கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு அநேக பெண்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு வந்து ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதியே இல்லை, நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு நிரந்தரமாக எங்களால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியலையேன்னு சொல்லி பெண்கள் கண்ணீரோடு ஆண்டவரை புலம்பி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டு வரக்கூட எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, இந்த சமுதாயத்தில் எங்களை இழிவாக நடத்துகிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பெண்கள் கண்ணீரோடு இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. தேவதூதர்களை கட்டளை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே போல் சிறு குழந்தைங்க யாருமே ஆண்டவரை இறக்காதபடிக்கு அவர்களை ஆண்டவரை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அவங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க.
அவங்க குற்றம் குறைகளை நீக்கி ஆண்டவரே முன்னோர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அந்த சிறு குழந்தைகளை ரட்சிக்க நீங்கள் முதல்ல உதவி செய்யுங்க ஏசப்பா. அதற்கான சண்டே கிளாஸ், அதற்கான வேத பகுதிகளை அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை ஆண்டவரே போதிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு வேலை வாய்ப்பு பாருங்க, படிச்சுட்டோம், நிறைய பிள்ளைங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தினந்தோறும் பாருங்க இன்டர்வியூ போறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி மன வருத்தத்தோடு தேவ சமூகத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக பாஸ்டர் இப்போ ஜெபிக்க போறாங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேசத்தில் வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். தேவன் அதற்காக உதவி செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் நீர் அதை செய்வீர் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழகத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். படித்து முடித்து ஆண்டவரே தனக்கான ஒரு கேரியர் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதற்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எல்லா நிலைகளையும் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் தந்து நீங்கள் வழிநடத்துங்க. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் அநேக கம்பெனிகள் தொழில் தொடங்க உதவி செய்யுங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. தெய்வ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியை நடத்தி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமேன். பொருளாதாரத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாக நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உடைய கரம் தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் பெருகட்டும். ஆண்டவரே, ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தேவன், நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எல்லாவற்றையும் நன்மையாய் முடிக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதன்படி பிள்ளைகளுக்கு நீ நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி ஸ்தோத்திரம் கன மகிமை எல்லாம் கர்த்தரும் மேப்பெருமாய் விளங்குகிற இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக நம் தேசத்தில் இருக்கிறதான விவசாய தொழில்களை செய்கிறதான விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சகோதரி அவர்கள் அந்த ஜெபத்தை நமக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாக ஆண்டவரே உடைய தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை நிரப்ப செய்து ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வைத்த உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கெல்லாம் இந்த பூமியில 2-3 கூடி ஒரு மனதோடு ஜெபிக்கிறோமோ மத்தியில நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் ஏதேன் தோட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்தீங்க. முதல் மனிதனாகிய ஆதாமின் இடத்துல கொடுத்தீங்க. ஆனால் அது ஆண்டவரே பண்படுத்தவும் அதை ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்கவும் கொடுத்தீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரே விவசாயி அப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களாக இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம்ப்பா. முதல் மனிதனாகிய ஆதாம் மாத்திரமல்ல, இன்னைக்கு வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அதை பண்படுத்தி பாதுகாத்து விவசாயத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு எல்லாமே மருந்துல தான் விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே அந்த விவசாயினுடைய பாரத ஆண்டவரே என் தகப்பனீர் அவருடைய குறைகளை நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. விவசாயத்துக்கு அநேக ஆண்டவரே உழைப்புகள் தேவைப்படுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே அவர்கள் உழைச்சி எவ்வளோதான் பாடுபட்டாலும் எப்படி நான் செஞ்சாலும் அந்த விவசாயத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் பலன் தரலையேன்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயிகளும் பாருங்க அவங்க தலைமுறைகளை வேற ஏதாவது ஒரு காரியத்துக்காக படித்து அந்த பிள்ளைங்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் விவசாயமே அது அத்து போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை திசை திருப்பி போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது, இதில் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு சகிப்புத்தன்மையை அந்த இடத்துல வந்துடுது. அப்படி இல்லாதபடிக்கு வரும் காலங்களில் நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு விவசாய குடும்பத்தை நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலையும் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். அவர்கள் ஆண்டவரே கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அவர்கள் நம்பும்படியான கிரியையை என் தேவன் நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவருடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே ஒரு பயிரும் ஆண்டவரே இனி வருகிற காலத்தில் அழிந்து போகாதபடிக்கு அந்த பயிர்களை பாதுகாத்து விவசாயத்தை என் தேவன் நீர் எடுத்து நடத்தி கொடுக்கும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த விவசாயத்தினுடைய பலனை அனுபவித்து மக்கள் விலைவாசி குறைய ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவரை புலம்பிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு விளைச்சல் இல்லாதபடிக்கு இருக்கிற காரியத்தினால இன்னைக்கு அநேக பேர் விலைவாசி உயர்ந்திருந்தனால சரியான சாப்பாடு கொடுக்க முடியல தன்னுடைய பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு. என்னோட வருமானம் போதாததா
இருக்கிறது என்று சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விவசாயம். அந்த விவசாயத்தை ஆண்டவரை நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமாம் தகப்பனே, கிதியோன் பார்த்தோம் நாங்கள் வேதத்தில், கோதுமையை ஆண்டவரே அவர் போர் அடிக்கிறவராக இருக்கிறாரு. அன்னைக்கு அநேக விவசாயிகள் இருந்தாங்க வேதாகமத்தில். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப குறைச்சலாகவே இருக்குப்பா. இதையெல்லாம் மன பாரத்தை கொண்டு வருதுப்பா. அநேக இடங்களில் ஃப்ளாட் போட்டு விற்றாலும் அதையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கும் உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த ஆண்டவரை இடத்த விவசாயம் பண்ணி அநேக பேர் ஆண்டவரை அதை விருத்தி அடைய செய்ய ஜனங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதனுடைய தேவையும் நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இன்னைக்கு அநேக குறிப்புகளுக்காக ஜெபிச்சோம். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு பாருங்க, அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்காரு. அப்போ இனி வர வாரங்களில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கும் நாம் நிறைய விஷயங்களுக்காக ஜெபித்தோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்க முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுது எல்லாருக்காக ஜெபித்து இந்த ஜெப நேரத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற நிலைமைகளை குறித்து நாங்கள் ஒரு பாரப்பட்டு ஜெபித்தோம். ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் உம்முடைய செவிகள் திறந்ததாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வேலை வாய்ப்புகளுக்காய் ஜெபித்தோம். தேசத்தில் நடக்கிறதான ஆண்டவரே அழிவுகளுக்காய் ஜெபித்தோம். ஆண்டவரே, இன்னும் பாதுகாப்புக்கு வேண்டி ஜெபித்தோம். விவசாயிகளுக்காக ஜெபித்தோம். இந்த எல்லா நிகழ்வுகளிலும் உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் செய்கிற தேவனாக இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட நாங்கள் ஒரு விஷயம் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கமெண்ட் செக்ஷனில் ஆண்டவரே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த காரியங்களுக்கு ஜெபிக்க வரும் ஜெப வேலைகளிலே ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் இம்மட்டுமா எங்களை நடத்தினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி ஊழியங்களோடும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் மூடிக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதே அவர்கள் அதற்குரிய கிருபைகளை பெறுகிறதை நாங்கள் கண்கூட பார்க்க தேவன் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். சகல துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் கர்த்தர் மெய்ப்பெருமாய் விளங்குகிற இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெப நேரங்களிலே பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.